ஆண்டவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, என் கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கிறீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கின்றீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, நான் உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, ஆராதனை
இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 ஆராதனை. இன்னொருவர் அப்படியே நீங்க பாடுவோம். எங்கள் ஆராதனை 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 உமக்கே, எங்கள் ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 42:1 நாம் வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று எவ்வளவு அருமையாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் மேல் தாகம் வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மானானது நீரோடையை வாஞ்சிக்குமாம். ஏனென்றால் கொடிய மிருகங்கள் இந்த மானை துரத்துகிற போது அந்த மானின் சரீரத்திலிருந்து ஒரு விதமான வாசனை வரும்போது இந்த மான் ஓடி சென்று அந்த நீரோடைக்குள் மூழ்கிவிட்டால் அந்த வாசனை வெளியே தெரியாது. அப்பொழுது துரத்தி வருகிற எந்த கொடிய மிருகமும் மான் அந்த இடத்தில் இல்லை என்று சொல்லி விலகி போய்விடுமாம். இதே போலதான் மானானது சில நேரத்தில் நீரோடைக்காக வாஞ்சிக்கும். அப்படி வாஞ்சித்து ஓடுகிற போது எதிரே தண்ணீர் இருப்பது போல அது கண்களுக்கு தெரியும். அப்படி தண்ணீர் இருக்கிறது என்று வேகமாய் ஓடி போய் பார்த்தால் அது வெறும் இடமாக இருக்கும், அது ஒரு காணல் நீராக இருக்கும். அந்த இடத்தில் தண்ணீர் இல்லாமல் ஏமாற்றத்தோடு ஒரு தோல்வியோடு இன்னும் தேடிக்கொண்டே தாகம் தீர்க்க தண்ணீரை நாடிக்கொண்டே ஓடுமா. அதே போலதான் இந்த தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. சில நேரத்தில் நான் உம்மை தேடுகிற போது உம்மை காண முடியாமல், உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாமல், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் தடுமாறுகிற போது நான் கலங்குகிறேன். அவ்வளவுதான் என்னுடைய நம்பிக்கையா? நான் நம்பின காரியம் இன்னும் கைகூடி வரவில்லையே, நான் ஏமாந்து விட்டேனா, தோற்று போய் விட்டேனா என்று நாங்கள் திகைத்து நின்று விடாதபடி இன்னும் மானானது நீரோடையை வாஞ்சித்து தேடி அந்த நீரோடையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓடுகிறது போல தேவனே நான் உம்மீது தாகமாயிருக்க வேண்டும், வாஞ்சையாய் உம்மை நோக்கி கதற வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது ஜெபம் பண்ணுகிறான். எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் நான் அதில் துவண்டு விடாதபடி, அந்த இடம் தண்ணீரை போல தெரிந்தது, நான் அந்த இடத்தில் வந்தேன், தண்ணீரை காணோம் என்று நின்று விடாதபடி தொடர்ந்து இன்னும் அந்த நீரோடைக்காக வாஞ்சித்து அந்த மானானது ஓடுவது போல நான் உம்மை தேடுவேன் என்று தாவீது ஜெபித்தது போல நாமும்
சில வேளைகளில் ஏமாற்றங்கள், சில வேளைகளில் தோல்விகள், எதிர்ப்புகள், விரோதமான காரியங்களை சந்தித்து முடங்கி போய்விடாதபடி ஆண்டவருடைய நாமத்தின் மீது, இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த நீரோடையை, அந்த கர்த்தருடைய சமூகத்தை, அற்புதம் செய்கிற தேவனுடைய முகத்தை, கரத்தை தேடி அந்த நன்மைகளை அனுபவிக்கும் வரைக்கும் நாம் அதை விடாமல் தொடர்ந்து போக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிதான் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை எதிராளிகள் நம்மை துரத்தி கொண்டு வருகிற போது அந்த நீரோடைக்குள் ஓடிப்போய் நாம் மறைந்து கொள்வோமானால், அந்த நீரோடை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற அரணாகவும் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? இந்த மான் எப்படி நீரோடையை வாஞ்சிக்கிறதோ அதே போல நானும் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சத்துருக்கள் துரத்தி வருகிறார்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், தோல்விகள். ஆண்டவரே, நான் அந்த நீரோடையை நோக்கி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என்னுடைய ஆத்துமா தேவன் மேல், உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாங்களும் வாஞ்சையாய் உம்மை தேடி ஆண்டவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், தடைகள் வருகிற போது நாங்கள் நின்று துவண்டு விடாதபடி இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து அந்த நீரோடையை காணும் வரையிலும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எதிரிகள், ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்களை துரத்தி வருகையில் உம்முடைய நீரோடையில் வந்து நாங்கள் மூழ்கி மறைந்து கொள்ள, உமது செட்டை நாங்கள் மறைந்து பாதுகாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.